அனைவருக்கும் வணக்கம். நான் வின் இளங்கோ. நான் இப்போ வேளாங்கண்ணி கடற்கரையில் தாங்க இருக்கிறேன். அதாவது வேளாங்கண்ணி கடற்கரையில் இது போன்ற பாறைகள் இருக்குது இல்லைங்களா, பாறைகள் எல்லாத்தையும் கொட்டி கடல் அரிப்பை தடுப்பதற்காக இந்த பாறைகள்லாம் கொட்டிகிட்ருக்குறாங்க. அந்த காட்சிகள் தான் நம்ம பார்க்குறோம். இந்த திட்டம் வந்து ஆரம்பித்து ரொம்ப நாளாக நடந்து வந்துட்டுருக்கிறது. தற்பொழுது இந்த பாறைகள்லாம் கொட்டுற வேலை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குது. அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதோ இங்கே தெரியுது பார்த்திங்களா, ஒரு ஒரு பொக்லைன் இயந்திரம் வந்து அந்த கல்லெல்லாம் கொட்டினாங்க இல்லைங்களா, அதை சமன்படுத்துகிற வேலையை வந்து செஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஆமாம், இது வந்து போட்டு டம்முன்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாறைகளை வந்து கொட்டிட்டு போகிறது இல்லாமல் அந்த இடம் பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா, அந்த சமனாக இருக்குது பாருங்கள். அதாவது அந்த அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஈவன், அதாவது ஒரே சமநிலையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வேலையை வந்து இந்த கடற்கரையில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எங்கேயோ இருக்கிற மலைகள், கரடுகளில் இருக்கிற பாறைகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்து தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது இயற்கைக்கு எதிரான ஒரு செயல் தான். ஆனால் இருந்தாலும் இது வந்து இந்த வேளாங்கண்ணி கடற்கரையில் இங்கே மட்டும் இல்லைங்க, நிறையா கடற்கரையில் வந்து இதை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. கடல் அரிப்பை வந்து தடுக்கிறதுக்கும், கடல் தண்ணி ஒருவேளை நிறையா வந்துச்சுன்னா ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த பாறைகள் வந்து கொட்டப்படுது. இது நிறைய கடற்கரையில் செய்கிறாங்க. தற்பொழுது வேளாங்கண்ணிலையும் இது செஞ்சிட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து அந்த பாறைக்கு மேலே அப்படியே நடந்து போயிட்டு அங்கேருந்து இது ஒரு காட்சி முனை, அதாவது ஒரு நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இன்னும் கடலுக்கு உள்ளே போயிட்டு கடல் அலைகளை பார்ப்பதற்காகவும் ஒரு நிலையாக இருக்கும் போல் இருக்குது. மக்கள் பாருங்கள், அதுலேயும் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையாலுமே இது ஒரு நல்ல திட்டம்னு சொல்லலாம். ஆனாலும் என்ன பண்ணுறது, இயற்கையோடு நாம் இருந்து அனுபவிக்கும் போது தான் அதனுடைய உண்மையான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம இயற்கையை அழித்து செய்கிறதுனால இயற்கை வந்து நமக்கு அதனுடைய பிரதிபலிப்பை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை கொடுத்துரும். இந்த பாறைக்கு இடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நிறைய பிளாஸ்டிக்கு கவரு, கேரி பேக்ஸு பாருங்கள். இந்த இதையெல்லாம் ஏதோ சாப்பிட்டு அந்த அது பேர் என்ன, தெர்மோகோல் பேப்பர், இதெல்லாம் வந்து மக்கவே மக்காது. அரசு என்ன தான் வந்து நமக்கு நல்லது செஞ்சு கொடுத்தாலும் மக்களாகிய நம்ம வந்து அது சரியான வகையில் பயன்படுத்தணுங்க. பாருங்கள், சாப்பாடு, இந்த பேக்கெட்டு, கேரி பேக்ஸு, இந்த அலுமினியம் பேப்பரு, பிளாஸ்டிக் கேரி பேக்ஸு, அப்புறம் பேப்பர், இந்த கப்பு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்புலாம் தடை செஞ்சுருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்றது நமக்கு தெரியல. பார்த்திங்கன்னா பாருங்கள், கேரி பேகு, சாராய பாட்டில்கள், அப்புறம் இங்கேயும் கிடைக்குது பார்த்திங்களா, ஏகப்பட்ட சாராய பாட்டில் தான் கிடைக்குது. ஐயோயோ, என்னங்க இது, விதவிதமான சாராய புட்டிகள் வந்து கிடைக்குது, தெரியும் நினைக்கிறேன். அதாவது இதை வந்து ஒரு திறந்த வெளி சாராய கடையாக மாற்றி விட்டானுங்களாட்டுக்குது. பாருங்கள், கேரி பேக்கில் இருந்து தண்ணி பாட்டிலு, அது இதுன்னு ஏகப்பட்ட இது கிடைக்குதுங்க. பாருங்கள், இந்த குளிர்பான, செயற்கை குளிர்பான பாட்டில் அதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் குப்பைகள் இப்போவே வந்து மக்கள் இங்கே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் அரசாங்கம் வந்து நமக்கு நல்ல ஒரு திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்தாலும் வச்சாலும் மக்களாகிய நம்ம வந்து அதை சரியான வகையில் பயன்படுத்தும் பொழுது தான் அது நல்ல விதமாக இருக்கும். ஆனால் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதாவது உலகத்திலேயே வந்து ஒரு கேடுகெட்ட ஒரு பிறவி அப்படின்னா அந்த மனித இனம்தான். ஏன்னா மற்ற விலங்குகள்னு சொல்ல முடியாது, மற்ற உயிரினங்கள் அனைத்தும் இயற்கையோடு ஒன்றிணைந்து நல்ல விதமாக வாழ்ந்துட்டுருக்குது. ஆனால் மனித மிருகங்கள் தான் நாங்கள் வந்து நாகரிகம் அடைஞ்சிட்டோம், நாங்கள் வந்து பண்பட்டுட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம் அப்படின்ற பேரில் இயற்கையை அழித்து அதை வந்து சரியான வகையிலையும் பயன்படுத்தாமல் எப்படி போயிட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எதை நோக்கி போகும் அப்படின்னு தெரியல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், இயற்கை தன்னைத்தான் தூய்மைப்படுத்தி கொள்ளும். இயற்கை தன்னைத்தான் தூய்மைப்படுத்தி கொள்ளும் பொழுது அதை அனுபவிக்க மனிதர்களாகிய நாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இயற்கையை முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய போக்கில் போய் ரசிங்க. அப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள், அதாவது மக்காத எந்த ஒரு பொருளையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துறது தவிர்த்துருங்க. அப்படி ஒரு வேளை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுசுழற்சி செய்யக்கூடிய இடங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருங்க. இதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது, இயற்கைக்கும் நல்லது, நம்மளுடைய வருங்கால தலைமுறை, அதாவது உங்களுடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள், அவர்களுக்கும் இது வந்து நல்லதாக நிற்கும். சரிங்களா? இந்த பதிவு வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா
உங்களுடைய விருப்பத்தை லைக் பண்ணி தெரிவிங்க. தொடர்ந்து இதுபோல் பல எண்ணற்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் பார்ப்பதற்கும் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நான் உங்கள் நண்பன் வெண் இளங்கோ. நன்றி, வணக்கம்.